எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நஷ்டம் வந்துடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது எப்படிங்க என்ன முடியும், எப்படி முடியும்? அதாவது இன்றைக்கி பெரிய பெரிய ஷேர்களில் பிளட் பாத் அப்படின்றது நடந்திருக்கு. நீங்கள் ஆர்இசி லிமிடெட் எடுத்து பார்த்தீங்கன்னா 8% காலி, பிஎஃப்சியில் ஒரு 9% காலி, டைட்டன் 7% காலி, டாடா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்க. அதாவது இந்த ஆர்இசி பிஎஃப்சி போன்ற கம்பெனிகள்லாம் வந்து இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கு கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சேஃப்டி மெஷருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிராஃப்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கொண்டு வரக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து ப்ரொவிஷன் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிளாஸ் படிக்கிறோம்னு வச்சிங்களேன், என்ன படிக்கிறோம், ஒரு 5% ப்ரொவிஷன் நீங்கள் எடுத்து வைங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து ஒரு டோட்டலாக ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாங்க, அது போக அடிஷ்னலாக ஒரு 5% ப்ரொவிஷனுக்கு எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து வர ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ப்ரொவிஷனிங் எடுத்து வைக்கிற பணத்தை கொண்டு போய் வைக்க முடியாது இல்லையா, அதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியாதுல்ல. அது மாதிரி சில ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் அதாவது ஆப்ரேட்டிங் மார்ஜினில் ஏதாவது கொஞ்சம் அடி வாங்குமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பெரிய அலையிலாம் இன்றைக்கி பிடிச்சி இறக்கி விட்டாங்க. நம்ம நாட்டினுடைய ரெகுலேட்டர்ஸ் ஆர்பிஐ செபின்னு ஏகப்பட்ட ரெகுலேட்டர்ஸ் வந்து தங்களுடைய மெஷர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த சமயத்தில் ஆர்பிஐனுடைய சமீபத்தினுடைய ஆக்ஷனால ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் அப்படின்றது கீழே போனால், ஒரு உதாரணத்துக்கு இந்த கோட்டக் பேங்க் கூட தான் கீழே போனால், இன்றைக்கி பார்த்தீங்களா என்னாச்சு, கோட்டக் பேங்க் திரும்பி ஒரு 5% மேலே ஏறி வந்துருச்சு. அது எந்த ரீசன் வேணாலும் இருக்கட்டும், பட் இறங்கினதுக்கு என்ன காரணம், ஆர்பிஐனுடைய ஆக்ஷன் காரணமாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 5% மேலே ஏறி வந்துட்டான். அப்போ ஒரு பேட் நியூஸ் எல்லாம் கீழே இறங்குறத ஒரு குட் நியூஸ் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க இல்லையா. அப்போ இன்னைக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஆர்இசி ஆகட்டும், பிஎஃப்சி ஆகட்டும், அல்லது ஏற்கனவே இந்த ஆர்பிஐனுடைய மெஷர்னால இறங்கின ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் ஆகட்டும், எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி ஏறத்தான் போகிறான். அப்போ இந்த ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் வந்து ஏற்கனவே அந்த ஒரு வேலை காமிச்சிட்டா, 324 ரூபாயிலிருந்து 430 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் கீழே இறங்குறான். அப்போ மறுபடியும் இந்த முறை அதே அளவு 300 ரூபா ரேஞ்ச் வந்துச்சுன்னா இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது, 33 பாயிண்ட் இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் இவனுடைய பேட்டர்ன் என்ன, நிஃப்டி வந்து எந்த மாதிரி பேட்டர்ன் நடக்குது, ஒரு உதாரணத்துக்கு நான் ஆசைப்படுறேன், ஆண்டவா இந்த வாரத்தில் வந்து நிஃப்டி இப்போ கீழே வீக்காக தான் தொடங்கியிருக்கான், பட் ஒவ்வொரு சப்போர்ட்லையும் பணத்தை போட்டு பார்க்கலாம். இது வந்து போன வாரத்தினுடைய 5 நாளினுடைய லோ ப்ரைஸ் இந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் பணத்தை போட்டு பார்க்கலாம். ஒரு 25,000 ரூபாய் போட்டு ஒரே வாரத்துக்குள்ளே ஒரு 500 ரூபா கிடைச்சாலும் சந்தோஷம் தான். இல்லை ஒருவேளை நான் இங்கே பணம் போட்டதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே வர்றேன் அப்படின்னா அதுக்கு முந்தின வாரங்களினுடைய சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்தாலும் சந்தோஷம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் சார்ட் ப்ரைஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஃபார்ம் ஆனாலும் நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சிரும், நஷ்டமே வராது அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரி பேட்டர்ன். ஆமாங்க, நீங்கள் உச்சியில் வாங்கியிருப்பீங்க, அவன் கீழே போனாலும் மறுபடியும் உங்கள் ரேட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் நடந்திருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்டு வந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம். அல்லது ஒரு ஹையர் ஹை வச்சுக்கிட்டு இப்படியே போகிறான்னு வச்சுங்க, மார்க்கெட் இப்போ இறங்குற மாதிரி தெரியுது, பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறினானா அதுவும் சந்தோஷம்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டினுடைய ஒவ்வொரு சப்போர்ட் இந்த வாரத்தில் நோட் பண்ணி அங்கே பணம் போடுறதும், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது கழட்டி விடுறதும் மேபி ஒரு ஷார்ட் டேர்மில் அக்குமுலேட் பண்ணுறக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுறக்கும் ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் உங்களோட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு தடவை இந்த IL&FS இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என் கண்ணில் பட்டுச்சு. சரி ஓகே, டிவிடெண்ட் ஈல்டு ஓரளவுக்கு கொடுக்குறான், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தோம்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். அவனுடைய சேல்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. ஒருவேளை டிவிடெண்ட்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த ஐவிசி அப்படின்ற ஒரு ஷேர் வாங்கினேன். இன்றைக்கி வந்து அவன் திரும்பி மேலே ஏறி வந்திருக்கான் 6%. ஆனால் உண்மைக்கு என்ன நடந்ததுன்னா 3 மாதங்களுக்கு முன்னாடி அந்த ஷேர் வந்து 12 ரூபா 75 பைசா எடுத்தேன், அவன் பாட்டுக்கு ஸ்வங்கின்னு கீழே போயிட்டான். பட் இருந்தாலும் ஏவரேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏவரேஜ் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் வந்து ஸ்வங்கின்னு இறங்கிட்டான். சரி இந்த இடத்துல எடுக்கிறோம், கீழே இறங்கிட்டான். 200 days மூவிங் ஏவரேஜ் கீழே போயிட்டு மறுபடி திரும்பும் பொழுது ஒரு புல்லிஷ்னஸ் காமிக்கும் பொழுது நான் இந்த இடத்துல ஏவரேஜ் பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் கீழே வந்தான், கீழே போய் எனக்கு வந்து ரொம்ப துன்பத்தை உருவாக்கி இருக்கலாம். பட் இருந்தாலும் ஆண்டவுனர்லால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா 200 days மூவிங் ஏவரேஜில் சப்போர்ட் எடுப்பானோ அப்படின்ற மாதிரி நினச்சி ஏவரேஜ் பண்ணதுக்கு இன்னைக்கு கை மேலே பலன் கொடுத்துட்டான்.
ஒரு 3 மாசத்துல 4% அப்படின்றது ஓகே தான். இனி அவன் 15 போனாலும் ஆச்சரியப்படுறதுல, மறுபடி 10 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. பட் இந்த கான்செப்ட் அப்படின்றது சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த வாரத்தில் வேற ஏதாவது வகையில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா தான் இந்த இண்டிஜன் ஐபிஓ அப்படின்றது ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அது இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது. மே 8ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது க்ளோசிங்க்கு. இந்த வகையில் இந்த இண்டிஜன் ஐபிஓடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 452 ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறதா சேஃப்டி, அப்போ தான் கிடைக்கும். இந்த இண்டிஜன் ஐபிஓவில் ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, இவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது லாபகரமாக இருக்காங்களான்னு பார்த்தா நல்ல ஒரு அருமையான சொல்லிக்கொள்ளும்படியான லாபகரமான கம்பெனியாக தான் இருக்குது. இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இந்த கம்பெனியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு தான் முதல் நாள். இன்றைக்கே வந்து அவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாகவே அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எவ்வளோ லாட் அப்ளை பண்ணுறாங்களோ அது கிடைக்காது தான். இது இன்னைக்கு நிலவரம் தான். இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த 2 நாள் இந்த ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். நானாக இருந்தேன்னா இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண தான் முயற்சி செய்வேன். ஏன் அப்படின்னா, நான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போய் பார்க்குறேன். அது வந்து ஓரளவுக்கு 50% மேலே லிஸ்டிங் கெயின் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றாங்க. கடைசிக்கு ஒரு 20% லிஸ்டிங் கெயின் கிடைச்சதுன்னா கூட ஒரு வாரத்துக்குள்ள 20-30% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம்னா நம்மளுக்கு உடனே கிடைச்சிருமா? கிடைக்காது. அது ரேண்டமாக செலெக்ஷன் மிஷின் ஓடி நின்று யார் பேருக்கு போய் நிற்கிதோ அவங்களுக்கு தான் போய் கிடைக்கின்ற மாதிரி எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் அது கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா செலெக்ஷன் என்பது ஐபிஓ செலெக்ஷன் வந்து ரேண்டம் செலெக்ஷன். என்னது சில பணமெல்லாம் வந்து சில ரைட்ஸ் அப்ளிகேஷன் இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நான் ஓரளவுக்கு ஒரு 2-3 லாட்டு கூட நான் இதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்பேன். பட் இருந்தாலும் ஒரு லாட்டாவது இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன வகையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு போனஸ் நியூஸ் ஒன்று வந்தது. அதாவது ஹெச்பிசிஎல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு 3.5% இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தா, இந்த ஷேரில் போனஸ் இஷ்யூ வரப்போகுது அப்படின்ட்டு. இன்னைக்கு தேதி 6 மே, அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்கிறது 9 மே. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் அப்படின்றது தெரியும், எவ்வளோ போனஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்ட்டு. அப்போ இந்த போனஸ் நம்பி இந்த ஷேரில் யாராவது அக்குமுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்குமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. சமீபத்தில் இந்த மாதிரி நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்துச்சு, போனஸ் பைபேக் அப்படி இப்படின்னு வந்துச்சு. நான் இதில் எல்லாம் நல்லா சம்பாரிச்சேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் என்னுடைய பணம் இன்னும் 2-3 இதில் மாட்டிட்டு இருக்கு. அஜந்தா ஃபார்மா இப்போ தான் வந்திருக்கு, அதை கூட விட்டுருவோம். இந்த பர்சிஸ்டன்ட் அப்படின்றதுல ஒரு ஸ்பிளிட் நியூஸ் வந்துச்சு. ஆனால் அது எனக்கு இப்போ 13% நஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கு. அதாவது இந்த ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷனில். அதே மாதிரி துவார்கீஸ் அப்படின்றதுல ஒரு பைபேக் ஒன்று வந்தது. 81 ரூபா இருக்கீல 105 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா 100 ஷேர் அப்ளை பண்ணால் வெறும் 6 ஷேர் தான் பைபேக் அப்படின்றது பண்ணாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு லாக் பண்ணி விடுற விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஹெச்பிசிஎல்ல நியூஸ் வந்திருக்கு, 9th மே போனஸ் அப்படின்ற போர்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாளையிலிருந்து இவன் ஏற ஆரம்பித்து 9 மே வரைக்கும் ஒரு 10% ஏறுவானா? அப்படி கிடைக்கல அப்படின்னா அப்புறம் இதை கையை வச்சுக்கிட்டு சிவனேனுக்கு வந்துக்கிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நானாக இருந்தேன்னா ஒரு 4 ஷேர் இந்த நியூஸுக்காக நாளைக்கு ஒரு 10 ரூபா தான் ஏறுறான், 5 ரூபா தான் ஏறுறான், ஒரு ரீசனபிளாக திடீர்னு நாளைக்கே 10% ஏறிட்டு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் நாளைக்கு ஏறான்னா நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன். அப்புறம் முயற்சி பண்ணி பார்த்து அது கும்பா பாடிடுச்சு, பணம் மாட்டிடுச்சுன்னா அப்புறம் நாராயணான்னு உட்காந்துக்க வேண்டியது தான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இந்த ஆர்சிபி மென்ஸ் டீம் வந்து திடீர்னு ஐபிஎல் ஜெயிச்சா நாடே தாங்காது அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத இந்த பிரிட்டானியா ஷேர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 7% ஏறி இருக்கான். எந்த காலத்துலையுமே இந்த மாதிரி யாருமே ஒரு கனவு கூட காண முடியாது. பிரிட்டானியா 7% ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறுவா அப்படின்ட்டு. இந்த ரிசல்ட் கூட நம்ம எடுத்து பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஆல்மோஸ்ட் அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றது மெயின்டைன் தான் இருக்கு, பெரிய அளவில் க்ரோத் அப்படின்றது இல்லை. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டுமே வந்து இந்த குவார்ட்டரில் ஓரளவுக்கு ஓகே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இருக்கே ஒழிஞ்சு பெரிய அளவில் க்ரோத் அப்படின்றது இல்லை. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணி இந்த சமயத்தில் நீ இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணதே பெரிய ஆள் தாயா அப்படின்ற மாதிரி 7% ஏற்றி விட்டுருக்கு. இவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாமல் இல்லை. இவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்கன்னா அது ஏதாவது பிளாஸ்டிக்கில் போட்டு விற்கணும், அப்போ அந்த வகையில் ஏதாவது பிரச்சனை வரும். எத்தனையோ பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கா, அது இந்த ஷேர் மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு இந்த பிர்லா கார்பரேஷன் ஷேர் வந்து ஒரு கும்பாக்குட்டி வேலை பார்த்து விட்டான். காலையில் நல்லா 1671 ரூபாய் 80 ரூபாயெல்லாம் ஹை போனவன் கடைசியில் ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கான். இந்த ஷேர் மேலே ஏறின உடனே நான் பார்த்தேன், இதில் ஏதாவது பணம் கிடைக்குமா, லோ லெவல் இருந்து இது ஏறானா அப்படின்னு பார்த்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நடு கிணறுல தான் காலையில் இருந்தது.
அப்பதான் எனக்கு வேற ஒரு ஷேர் ஒன்று மாட்டுச்சு. சரி, தீபக் நைட்ரேட் அப்படின்ற ஷேர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போ அவன் புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கான். ஆனா அந்த புல்லிஷ் மொமெண்டம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு அடியாப்ல ரேட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி அந்த ஷேர் 3000 ரூபாயெல்லாம் போயிருக்கு, இப்போ 2564 வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் கொண்ட ஷேர்கள் வந்து எஸ்ஐபி போடுறதுக்கு, இப்போ ஏதாவது ஒரு ஷேரை வந்து நம்ம எஸ்ஐபியில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. வீக்லி ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிக்கிட்டே இருப்போம், அது மேலே கீழேன்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவனுடைய ஹையை தாண்டும் போது நல்ல ஒரு வருமானம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இவன் என்னைக்காவது ஒரு 3000 ரூபாய் போய் தொட்டான்னா இந்த ஷேர் ஒரு 20% லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு இந்த பிர்லா கார்பரேஷனோட தீபக் நைட்ரேட் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஜிஆர்எஸ்சி அப்படின்னு ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இன்னைக்கு பெரிய அளவில் இறங்கியிருக்கா 5%. அடடா, இவன்லாம் பெரிய அளவில் வேகமாக சம்பாரிச்சு கொடுக்குறவனாச்சே, இவனடா 5% இறங்குறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2023லையும் வேகமாக ஒரு சப்போர்ட் லெவல் 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தான். மறுபடி கீழே இறங்கினதுக்கப்புறம் மறுபடி 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஸோ இந்த முறையும் என்னை பொறுத்த வரைக்கும் வேகமாக இறங்கும் பொழுது நல்லா வாட்ச் பண்ணி ஒரு 800 ரூபா ரேஞ்ச் வரும்போது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த பேட்டர்ன் திரும்பி நடக்கும் பொழுது ஒரு 800 ரூபா கிட்ட வந்துட்டு மறுபடியும் ஒரு 1000 ரூபா வேகமாக சம்பாரிச்சு கொடுக்க மாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் நான் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடடா, எஃப்எஸ்எல் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அவனுடைய பழைய ஹையை 2021 வந்த ஹையை தாண்டுற மாதிரி இருந்தான். அப்படி தாண்டி ரொம்ப வேகமாக போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உருவாகி இருந்தது. அது என்னடான்னு கடைசியில் பார்த்தா இந்த கும்பா குட்டி இன்னைக்கு மார்க்கெட் வீக் அப்படின்றதுனால கீழே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கான். நீ மறுபடியும் எப்போ இவன் 230 ரூபாய்க்கு மேலே போகிறானோ அப்போ தான் இவனுடைய சாப விமோச்சனம் போகும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஷேரை புதுசாக வாங்குறவங்களுக்கு மறுபடியும் 150 ரூபாயோ 120 ரூபாய் வந்ததுன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் தானே. இப்போ 200 ரூபாய் பக்கத்தில் இருக்கான். அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க தான் மனசில் நினச்சிக்குவாங்க, ஏயா நீங்கள்லாம் வாங்கணுன்னா நாங்கள் வச்சிருக்கிற ஷேர் இறங்கி வரணுமா? இந்த பேடிஎம் ஏற்கனவே 1000 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 350 ரூபாயில் ட்ரேட் ஆகி கும்பா பாட்டு பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் தான் இந்த பேடிஎம். அது கடைசியில் மறுபடியும் இன்னைக்கு ஒரு 5% இறங்கிட்டான். காரணம் என்னன்னா அவங்களுடைய டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ரிசிக்னேஷன் அப்படின்ற நியூஸ் வந்த உடனே போங்கப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இறங்கணும், எங்க மனசை பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் உண்மையிலேயே நமக்கு அப்ளைவே ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி பிக் பாய்ஸ் அப்படின்ற நிறைய ஷேர்ஸ்கள் இறங்கி நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் நான் பார்த்துட்டு இருந்தேன். பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் இந்தியாவுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தாங்க காலையிலிருந்து. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல பதட்டம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியாவினுடைய விக்ஸ் கூட பாருங்க, அவன்லாம் கீழே படுத்து கிடந்தான். நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எது கீழே கிடந்தாலும் சரி, ஒரு விக்ஸ் இண்டெக்ஸ் கீழே கிடந்தாலும் சரி, அல்லது ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் கிடந்தாலும் சரி, ஒரு நல்ல ஷேர் கீழே கிடந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு டைம்ல மேலே வரத்தான் போறான். அது எப்பன்னு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மேலே வரணும்னு முடிவு பண்ணிட்டா 1 மாசம் அல்லது 2 மாசம் தான், அதில் அவன் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துடுவான். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்தியா விக்ஸ் அப்படின்றது இன்னைக்கு 13% ஏறி இருக்கான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷனில் இது வரைக்கும் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி செல்லர்ஸை பயமுறுத்திட்டு இருந்திருப்பீங்க. வெறும் 2 ரூபா ஆப்ஷன் 20 ரூபா போகிறது, இல்லைன்னா ஒரு 10 ரூபா ஆப்ஷன் ஒரு 100 ரூபா போகிறது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அதே மாதிரி 2 ரூபா ஆப்ஷன் 10 ரூபா ஆப்ஷன் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா கிடைக்காது. உங்ககிட்ட அவன் கேட்குறது ஒன்றா 20 ரூபா 100 ரூபா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் பயம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் 1000 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷனில் ஏற்கனவே சீப்பாக வாங்கணும்னு நினச்சிருந்தவங்க ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எலெக்ஷனுடைய ரிசல்ட் நெருங்க ஷேர் மார்க்கெட்டில் பயம் வருதோ இல்லையோ, பொதுவாகவே அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வெட்டியாக தான் போகுது. நம்ம ப்ரீமியம் இப்படி அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய அதே சமயத்தில் நம்ம ஸ்டாக்குகளையும் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்குகளையும் ஏதாவது ஒரு பயத்தில் இனி எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது குரூப்புக்கு போட்டு வாங்கி நம்மளுடைய ஸ்டாக் ப்ரைஸையும் மேலே ஏற்றி விட்டால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி சந்தோஷத்துக்கு இன்றைக்கி வழி இல்லை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே பெரிய கும்பா. அதனால் இன்றைக்கி நிஃப்டி ஏதோ ஃப்ளாட்டாக தெரிஞ்சாலும் கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் நிறைய பேர்த்துடைய போர்ட்ஃபோலியோ போட்டு தள்ளித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் போர்ட்ஃபோலியோலாம் போட்டு தள்ளிட்டாங்க. அடடா, இப்படி யோசிச்சிருக்கலாங்க நண்பர்களே. நம்மளால வீடு வாங்க முடியல, 1 கோடி 2 கோடி போட்டு நுங்கம்பாக்கத்தில் அப்படிங்கிற சமயத்தில் பேசாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு
கட்டிடங்களை வாங்கி விற்கிறவங்க அல்லது ரியாலிட்டி பில்டர்ஸு அவங்கள மாதிரியான ஸ்டாக்கில் வாங்கி கூட நம்ம இன்றைக்கி பெருசாக சம்பாரிச்சிருக்கலாம். இன்றைக்கி பார்த்துட்டு இருந்த எந்த ஷேர்லாம் மேலே ஏறி இருக்கான்னா, இப்போ இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேரை வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட இப்போ நம்ம கையில் ஆல்மோஸ்ட் 20 லட்ச ரூபாயாக இருந்திருக்கும். போன வருஷத்தில் நம்மளுக்கு நியூஸ் எல்லாம் வந்தது, ஆனால் வாங்கி 5% 10% லாபத்தை புக் பண்ணிட்டு கிடந்தோம். நிறைய மீடியாக்கள்லாம் நிறைய அனலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க 2023லேயே ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸ்லாம் ஒரு வேளை மேலே ஏறலாம். அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு 10% லாபம் புக் பண்ணிட்டு கிடந்தா 1.5 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது 100% ஏறி இருக்கு. என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா நண்பர்களே. நான் எல்ஐசியில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், கடைசியில் பார்த்தா அது ஒரு சிம்பிள் மேட்டராக போயிடுச்சு. 4.5% இறங்கி இருந்தது. உண்மையிலே நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு நியூஸ் வந்தது இந்த மாதிரி பாலிசி ஹோல்டர் அக்கௌண்ட்லேருந்தே சில எக்ஸ்பென்சஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து என்ன ஏதுன்னு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படின்றத ட்ரை பண்ணுறேன். சரி, அப்படி ட்ரை பண்ணி இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட மார்க்கெட் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தா அதை கும்பா பாட்டி தான் விட்டுருக்கு. ஸோ இது போன்ற நியூஸ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்றத விட மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பா தான் பாடி விடுது. ஸோ இது போன்ற நியூஸ்கள்லாம் வந்து மார்க்கெட் 5% இந்த எல்ஐசி இறக்கி விடுதுன்னா, அப்போ இன்னொரு 20-30% இறங்கினதுக்கு அப்புறம் தான் இதில் மறுபடியும் போய் ஏவரேஜோ அல்லது புதுசாக என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. வேற ஏதாவது ஷேர் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த இபிஎல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஓரளவுக்கு நல்லா புல்லிஷ் மொமெண்டம் பார்த்துக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா க்ளோசிங் லெவல்லையும் புல்லிஷ் மொமெண்டம் தான் வச்சிருக்கான். ஸோ அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயத்துக்கு தற்காலிகமாக இவன் இந்த இடத்துல 2023 ஏரியாவிலிருந்து என்ன ஏரியாவோ அந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கான். இவன்லாம் மேல் நோக்கி வர்ற மாதிரி இருக்கான். ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டு மேல் நோக்கி வரணும்னா ஒரு 235 வரைக்கும் வரணும். அதுக்கும் மேல் நோக்கி போய் 2021 லெவல்லாம் போகணுன்னா 289 ரூபா வரணும். வர்றானா கடைசிக்கு 230 ஒரு 10% ஏறானா அப்படின்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.